Welcome to RSR Maths differential equations. Y equal to CF plus PI. எந்த ஒரு differential equationக்கும் solution y equal to complementary function CF plus particular integral PI. Now the sum is solved. D square minus D minus 2 of y equal to 20 sin 2x plus 4 e power 3x. ஒரு trigonometry function, ஒரு exponential function. இப்போ வந்து ஃபஸ்ட்டு CF கண்டுபிடிக்கணும், தென் PI1 PI2. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஏஇ அதை கண்டுபிடிக்கணும். m ஸ்கொயர் மைனஸ் m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷன். நவ் யூ ஹேவ் டு சால்வ். ப்ராக்டிஸ் பண்ணிடலாம், அப்படி இல்லாட்டி ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். நவ் இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா m மைனஸ் 2 இன்ட்டு m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஆட் பண்ணால் -1, ப்ராடக்ட் பண்ணால் -2. தேர்ஃபோர் m ஈக்குவல் டு 2 ஒரு ஆன்சர், m ஈக்குவல் டு -1 ஒரு ஆன்சர். தேர்ஃபோர் த ஃபஸ்ட் டைப் ஆஃப் சொல்யூஷன் வந்து CF ஈக்குவல் டு, இதுக்கான ஃபார்முலா வந்து 2 டிஃபரெண்ட் ரூட்ஸ் இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு a e பவர் m1x ப்ளஸ் b e பவர் m2x, தட் இஸ் y ஈக்குவல் டு a e பவர் m1க்கு பதிலாக இந்த 2x போட்டுருங்க, 2 போட்டுருங்க, ப்ளஸ் b இன்ட்டு e பவர் இந்த m2க்கு பதிலாக இந்த -1. This is the complementary function for the given differential equation. First ஒரு part. Then the next one is PI1, particular integral 1, that is 1 by அந்த ஈக்குவேஷனை போட்டுருங்க. d ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் d மைனஸ் 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு PI1 20 sin 2x. இந்த கொடுத்த ஈக்குவேஷனை அந்த ஒய்யை விட்டுட்டு 1/ன்னு போட்டு பக்கத்தில் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த PI1 அதை எடுத்து போட்டுருங்க. இப்போ வந்து இங்கே d ஸ்கொயருக்கு பதிலாக இந்த நம்பருக்கு கவனிச்சிங்க, இந்த 2 தான் இம்பார்ட்டண்ட். d ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஒரு மைனஸ் சேர்த்துக்கணும். அதை d ஸ்கொயருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த sin x cos xயில் மட்டும், இந்த trigonometry ஃபங்க்ஷன் வரதில் மட்டும் இந்த நம்பரை செலக்ட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி ஒரு மைனஸ் சேர்த்துங்க. அதை d ஸ்கொயருக்கு பதிலாக போடணும். தட் இஸ் 1/d ஸ்கொயருக்கு பதிலாக அந்த -4 போடுறேன். -4 மைனஸ் d மைனஸ் 2, தட் இஸ் ஆஃப் 20 sin 2x. இதை சிம்பிளி பண்ணோம்னா 1/-d மைனஸ் 6 ஆஃப் 20 sin 2x ஈக்குவல் டு இந்த மைனஸ் வெளில எடுத்துடலாம். -20, -20 மேலே போட்டுருங்க. sin 2x டிவைடட் பை இங்கே வந்து இது d + 6 ஆகிடும். இந்த டியை காமனாக எடுத்து மைனஸ் காமனாக எடுத்து இங்கே போட்டோம்னா d + 6. இப்போ இது காஞ்சிகேட் பண்ணணும். d + 6 காஞ்சிகேட் வந்து d - 6, d - 6, d - 6, that is -20 d - 6 into this sin 2x divided by d + 6 into d - 6. இந்த -20 d - 6 sin 2x அப்படியே இருக்கட்டும். இப்போது இது a + b into a - b ஃபார்முலா போடுறோம். a + b into a - b போட்டால் a² - b² ஃபார்ம். a + b into a - b ஃபார்ம் போட்டோம்னா a² - b², அந்த ஃபார்முலாட்டை இங்கே அப்ளை பண்ணுறோம் இந்த இடத்துல. அப்போது d² - 6² வரும். 6² 36. எகெயின் இப்போ இந்த d² அந்த முதல்ல போட்டு அதே நம்பர் இந்த -4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். therefore -20 d - 6 divided by d² -4, இங்கே ஒரு -36 ஆஃப் sin 2x, that is இதை ஆட் பண்ணோம்னா இங்கே வந்து -20, இங்கே வந்து கீழே ஆட் பண்ணால் -40 d - 6 into sin 2x. இந்த மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். மைனஸை கேன்சல் பண்ணுங்கள். 20யும் 40யும் கேன்சல் பண்ணி 2 போட்டுங்க. therefore 1/2 diameterல இங்கே வந்து இந்த ரெண்டாலையும் sin 2x மல்டிப்ளை பண்ணுங்கள். d இன்ட்டு sin 2x மைனஸ் 6 இன்ட்டு sin 2x. இந்த 1/2 எல்லாத்துக்கும் காமன். 1/2 இன்ட்டு இந்த டிக்கு பதில் என்ன இருக்கோ அதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டியாக இருந்தால் ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன், டி ஸ்கொயர் இருந்தால் 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ வந்து இங்கே 1 தான் இருக்குது. இப்போ d sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos 2x இன்ட்டு 2x பண்ணோம்னா 2 மைனஸ் இங்கே ஒன்றும் இல்லை, அப்படியே போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி d இருந்தால் சப்ஸ்டியூட் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும், போட்டாச்சு. நான் இதில் வந்து 2 காமனாக எடுத்துடலாம். 2 இன்ட்டு இங்கே வந்து cos 2x மைனஸ் 2 காமனாக எடுத்து 3 sin 2x வந்துடும். அங்கே 2ஐயும் இந்த இங்கே ஃப்ரண்ட் உள்ள 2 அடிச்சிடலாம். அப்போது PI1ஓட ஆன்சர் cos 2x மைனஸ் 3 sin 2x. இது PI1ஓட ஆன்சர். நவ் PI2 ஈக்குவல் டு 1/d² மைனஸ் d மைனஸ் 2, அந்த அதே ஃபங்க்ஷன் இன்ட்டு இங்கே நம்ம DI1ல் வந்து என்ன வச்சுருக்கோம்னா செகண்ட் PI2வில் வந்து 4 e power 3x இந்த ஃபங்க்ஷன் தான் அது நம்ம வச்சுருக்குது. 4 e power
4 e power 3x. அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது 4 e power 3x, தட் இஸ் 4 இந்த பக்கம் வச்சுங்க. எங்கெல்லாம் இந்த நம்பர் செலக்ட் பண்ணிங்க இப்போ e பவரில் எங்கெல்லாம் d வருதோ அங்கே வந்து 3 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போது d பை 4 இங்கே வச்சுட்டேன். e power 3x பக்கத்துலேயே போட்டுடுறோம். இந்த dக்கு பதிலாக 3 ஸ்கொயர் மைனஸ் 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 4 பை d 3 ஸ்கொயர் வந்து 9, 9 minus 3 6, 6 minus 2 4 into e power 3x. 4 கேன்சல் பண்ணிடலாம். therefore pi2 இதோட வேல்யூ வந்து e power 3x. therefore the solution, final solution is cf plus pi1 plus pi2 equal to cf ஓட ஆன்சர் ஏற்கனவே மேலே போட்டு வச்சுருக்கோம். மேலே a e power 2x plus b e power minus x plus pi1க்கு ஆன்சர் இந்த இங்கே ரெடியாக தான் வச்சுருக்கோம். pi1 equal to cos 2x minus 3 sin 2x plus pi2க்கு ஆன்சர் e power 3x. this is the final answer. This is cf pi1 இது வரைக்கும் pi2. the full complete solution is the solution of this given differential equation. இதுபோல் நிறைய சம்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம். கீழே அப்சர்வ் பண்ணுங்கள். if you have any doubt you can ask me in the comment section. சப்ஸ்கிரைப் RSR Max. இந்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எந்த ஒரு வீடியோ வந்து இது வேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ அப்சர்வ் கீன்லி. அதனால் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. எல்லா வீடியோ வரும் உங்களுக்கு. எல்லாமே மிக மிக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.